TNPSC Group 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 645 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகளான இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான அறிவிக்கையானது தேர்வு ஆணையத்தால் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்டத்தை குறிப்பிட்டவாறு இன்று வெளியிட்டிருக்கின்றது. TNPSC தேர்வர்கள் 15/7/2025 இன்று முதல் 13ஆம் தேதி வரை தேர்வான இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முதல்நிலை தேர்வு 28/9/2025 நடைபெறும் எனவும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாக செலுத்தலாம் எனவும் தற்போது TNPSC ஆனது தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக தொடர்ச்சியாக 13வது முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்விற்கான அறிவிக்கை என்பது தற்போது தேர்வாணையத்தால் வழங்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த குரூப் 2 குரூப் 2A தேர்வுக்கான அந்த விண்ணப்ப தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பம் என்பது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2018 முதல் 2025 வரை உள்ள 8 ஆண்டுகளில் முதல் முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு பகுதியானது குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தற்போது TNPSC தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வானது நிதியாண்டிற்கு 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்று தோராயமானதாக இருக்கும் எனவும் தற்போது TNPSC தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த 645 பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான விண்ணப்ப பதிவு என்று இன்று முதல் தொடங்கியிருக்கின்றது. தேவப்பிரியர் லிபிகா, இப்ப பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? ஏற்கனவே இருந்த அதே பாடத்திட்ட முறை தான் கொண்டு வர போறாங்களா? இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்ட முறைகள் என்பதுதான் தொடர்ச்சியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதற்கான இந்த காலி பணியிடங்கள் என்பது மட்டும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அடுத்த ஒரு மாதங்கள்ல இதற்கான காலி பணியிடங்கள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் TNPSC தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே குரூப் 1 தேர்வுகளானது நடந்து முடிந்திருக்கும் நிலையிலும் அதற்கான அந்த காலி பணியிடங்கள் என்பது அந்த தேர்வு முடிவுகள் வருவதற்கு ஒரு சில நாட்கள் முன்பே அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இதற்கான காலி பணியிடங்கள் என்பதும் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இருப்பினும் தற்போது வரை 645 காலி பணியிடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தேர்வுகள் பாடங்கள் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடங்கள்ல நடைமுறையில் இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றது. நன்றி லிபிகா.